மாணவர்களே வணக்கம். இன்றைக்கி 11ஆம் வகுப்பில் ஆக்சிஜனேற்ற எண் முறையில் எப்படி ஒரு வேதி வினையை நம்ம சமன் செய்ய போகிறோம் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இது ரொம்ப எளிமையானது தான். நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்தா ஸோ கவனிங்க. இப்போ இந்த சமன்பாட்டில் நமக்கு இது ஒரு சமன் செய்யப்படாத சமன்பாடு. அப்போ இதில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் எந்த தனிமத்துக்கெலாம் இங்கே மாறுமோ அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும். உதாரணத்துக்கு இந்த கே இடது பக்கம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆக்சிஜனேற்ற எண் +1, இங்கேயும் பார்த்திங்கன்னா +1. அப்போது இதுக்கெலாம் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போது இதில் யாருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த Mn. ஸோ Mnனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு அப்படின்னா +7. அது எப்படின்றது நமக்கு டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த MnO2 இதில் Mnோட ஆக்சிஜனேற்ற எண் எவ்வளவு அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ -4, ரைட் சைடு போனால் +4. அதனால் மேங்கனீஸ்க்கு இந்த சைடு ஆக்சிடேஷன் நம்பர் +4. ஸோ இப்போ கவனிங்க, ஆக்சிடேஷன் நம்பர் +7லேருந்து +4 அப்படின்றது நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிடக்ஷன். ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஆக்சிஜனேற்ற எண் குறைஞ்சிருக்கு, அதனால் இதை நம்ம ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் வந்து மொத்தம் 3 எலக்ட்ரான் வித்தியாசம் இருக்குது. அடுத்து இங்கே நம்மளுக்கு ஆக்சிஜனேற்ற எண் யாருக்கு மாறுபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சல்ஃபருக்கு. ஸோ இந்த இடத்துல சல்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சோடியம் இருக்குது, அப்போ +2, 3 ஆக்சிஜன் இருக்குது, -6, கழிச்சிங்கன்னா 4 வரும். ஸோ அந்த சைடு போணுச்சுன்னா +4. அப்போ சல்ஃபரோட ஆக்சிஜனேற்ற எண் எவ்வளவுனா +4. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இதில் இந்த சல்ஃபருக்கு ஆக்சிஜனேற்ற எண் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நளிரேன் 8 -8, இங்கே +2 சோடியத்துக்கு, அப்போ 6 -6, அந்த சைடு போணுச்சுன்னா +6. ஸோ இப்போ கவனிங்க, ஆக்சிஜனேற்ற எண் சல்ஃபருக்கு +4லேருந்து +6 அப்படின்றது நமக்கு 2 நம்பர் கூடியிருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஆக்சிடேஷன். ஸோ எவ்வளவு நமக்கு எலக்ட்ரான் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரான். இந்த இடத்துல தான் மாணவர்கள் வந்து தவறு பண்ணுறீங்க. கவனிங்க, இங்கே நமக்கு ரிடக்ஷனுக்கு 3 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஆனால் ஆக்சிடேஷன் அப்படின்றது எலக்ட்ரான் நமக்கு எவ்வளவு கிடைக்கிது ஆக்சிடேஷனில் அப்படின்னா 2 தான் கிடைக்கிது. அப்போது 2 எலக்ட்ரான் தான் மொத்தத்திலே நமக்கு கிடைக்கிது. ஆனால் 3 எலக்ட்ரான் எப்படி வாங்க முடியும்? அப்போ இது நமக்கு சமம் செய்யாமல் இருக்குது. அப்போ முதல்ல இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ 6 எலக்ட்ரான் நமக்கு கிடச்சிச்சின்னா நிச்சயம் அந்த 6 எலக்ட்ரானை வாங்கி நம்ம ரிடக்ஷன் பண்ண முடியும். நமக்கு கிடைக்கிறதே 2, ஆனால் எப்படி இங்கே 3ன்னு நம்ம சொல்ல முடியும் ரிடக்ஷனுக்கு? ஸோ அதனால் இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சூட்டபிள் நம்பரால் பெருக்கணும். கூடுமான வரைக்கும் இந்த 3 கொண்டே இங்கே நீங்கள் பெருக்கி பாருங்கள். அப்போ 2 × 3 என்ன கிடைக்கும்? 6. அப்போ ஆக்சிடேஷனில் 6 எலக்ட்ரான் நமக்கு லாஸ் ஆனால் அந்த 6 எலக்ட்ரானை இங்கே 2ஆல் பெருக்குங்க. அப்போது இங்கேயும் 6 எலக்ட்ரான் வரும். அப்போ இங்கேயும் 6 எலக்ட்ரான், இங்கேயும் 6 எலக்ட்ரான். அப்போ கெயின் வந்து இங்கே லாஸ் ஆகக்கூடிய 6 எலக்ட்ரானையும் இந்த 6 எலக்ட்ரான் நமக்கு கெயின் பண்ணி ரிடக்ஷன் நடக்க முடியும். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஸோ கவனிங்க. ஸோ Mnனுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்ச் எவ்வளவுனா 3. அப்போ 3 கொண்டு இதை பெருக்குங்க இந்த சோடியத்தை. சல்ஃபரில் ஆக்சிடேஷன் நம்பர் வித்தியாசம் வந்து நமக்கு 2 இருக்குது. அப்போ அந்த 2 கொண்டு KMnO4 பெருக்குங்க. ஸோ கவனிங்க, இது 3 வித்தியாசம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான். ஸோ இதை குறுக்க பெருக்குங்க. ஸோ பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும்? கவனிங்க, 2 KMnO4 + 3 Na2SO3 gives, ரைட் சைடு இருக்க ப்ராடக்ட் அப்படி எழுதுங்க, MnO2 + Na2SO4 + KOH. ஸோ இப்போ கவனிங்க, நமக்கு பொட்டாசியம் லெஃப்ட் சைடு 2 இருக்குது, ரைட் சைடு பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு 2 ஆட் பண்ணுறேன். அடுத்து Mn நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 இருக்குது, ஆனால் ரைட் சைடு 1 தான் இருக்குது. அதனால் நான் அங்கே 2 ஆட் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள், சோடியம் இங்கே 3 × 2 6 இருக்குது லெஃப்ட் சைடு,
ரைட் சைடு 2 தான் இருக்குது, அதனால் நானும் இங்கே 3 ஆட் பண்ணுறேன். சல்ஃபர் லெஃப்ட் சைடு இங்கே 3 இருக்குது, இங்கேயும் எனக்கு 3 சரியாக இருக்குது. இப்போ ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜனை தவிர மீதி எல்லாத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 2 × 4 8 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 3 × 3 9. ஸோ இங்கே 8 + 9 கூட்டினீங்கன்னா டோட்டலாக 17 நமக்கு இருக்குது ஆக்சிஜன். இங்கே பாருங்கள், 2 × 2 4, 3 × 4 12, இன்ட்டு இங்கே 2 இருக்குது, அப்போ 2, அப்போ 14 + 4 மொத்தம் 18 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இந்த சைடு தான் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, அப்போ இங்கே தான் நம்ம ஆக்சிஜனை ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு வாட்டரை ஆட் பண்ணுறேன். ஸோ கவனிங்க, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், 2KMnO4 + 3Na2SO3 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜனுக்காக ஒரு வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். மீதி கவனிங்க, 2MnO2 + 3Na2SO4 + 2KOH. இப்போ கடைசியாக ஹைட்ரஜன் செக் பண்ணி பாருங்கள். இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இப்போ நமக்கு இந்த சமன்பாடை நம்ம என்ன பண்ணிட்டோம், எளிமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.